தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் கீழவளவு அருகே ஜெயகொண்ட நிலை பகுதியில் பிரஷர் குவாரிக்கு நிர்வாகத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பொதுமக்கள் குவாரியை மூட சொல்லி நேரில் வற்புறுத்திய போது குவாரி நிர்வாகத்தினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் கீழவளவு அருகே ஜெயங்கொண்ட நிலை பகுதியில் கிரஷர் குவாரிக்கு எதிரான போராட்டத்தின் போது தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், குவாரி நிர்வாகத்தினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். நிகழ்விடத்தில் நடந்தது என்ன? வணக்கம் ராஜேஷ். மதுரை மாவட்டம் கீழவளவு அருகே ஜெயகுண்ட நிலையில் செயல்பட்டு வரும் தனியார் கல் கிரஷர் குவாரிக்கு எதிராக போராடி வந்த பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலில் வழக்கறிஞர் உள்பட 3 பேர் காயமடைந்துள்ளனர். ஜெயகுண்ட நிலை, மலம்பட்டி, கிருஷ்ணாபுரம், மல்லாக்கோட்டை, சித்தங்குளைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் குவாரி செயல்படாமல் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களும் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி குவாரியை மூட வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக கிராம மக்கள் சார்பில் வழக்கறிஞர் வேலாயுதம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் SS கோட்டை காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் குவாரி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சில சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் உள்ளிட்ட இடங்களில் சூரொட்டியில் ஒட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து இன்று வழக்கறிஞர் வேலாயுதம் தலைமையில் சில கிராம மக்கள் குவாரி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்க சென்ற போது குவாரி நிர்வாகத்தினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் வழக்கறிஞர் வேலாயுதம், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு மற்றும் தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தனியார் குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி பெண்கள் உள்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கீழவளவு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கீழவளவு காவல் ஆய்வாளர் சரவணபோஸ் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பவம் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.